நம்ம பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு சொல்றோம்ல, சிறந்த பெற்றோராக இருப்பது எப்படி என்கிட்ட ஒரு கேள்வி வருதுங்க. நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. எனக்கு பதிலே கிடைச்சது இல்ல. யோசிச்சு போய் உட்கார்ந்துருவேன். என்ன கேள்வினா, மேடம் நீங்க பேசி முடிச்ச உடனே ரொம்ப உற்சாகம் ஆயிடுது மேடம். ஒன்லி 2 hours தான் மேடம் தாங்குது. சல்லி இறங்கிருது மேடம். பரமபதத்துல பாம்புல இறங்க வந்து கீழே நிக்கிறோம் மேடம். தொடர்ந்து மோட்டிவேஷன் நாவே இருக்கணும்னா என்ன மேடம் பண்றது? ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இந்த உலகத்திலேயே யார் பெரிய பணக்காரன்? எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன். என்ன சார்? நான் சும்மா போய் கூகுள் பண்ண மேடம், இவ்வளவுதான் இந்த ஆள் வச்சிருக்கிறாரு. 56 லட்சம் கோடியாம். 56 லட்சம் கோடி கொண்டிருக்கக்கூடிய எலன் மாஸ்க அப்படி வந்து அப்படி உட்கார்றாரு. பிளாக் அண்ட் பிளாக் சூட் போட்டுட்டு, டை போட்டுட்டு, அவர் அந்த ட்ரெஸ் தான் எப்பவுமே போடுவார். போட்டுட்டு உட்கார்றாரு. அவரை ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். எலன் மாஸ்க் சொல்றது புரியுதான் பாரு. அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க சார். சூப்பர் क्वेश्चन. என்ன தெரியுமா சார்? நம்ம எல்லாருக்கும் சொல்றேன் இத. சார் நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றீங்க சார். நீங்க ஒரு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் அதை போட்டு வச்சிட்டீங்க. அதை நோக்கி பயணம் பண்றதுக்கு உங்களை எதை வச்சு மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? சரியா? அந்த கேட்ட கேள்விக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதில் சூப்பர். எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் கேட்கிறான், நீ ஒரு டார்கெட் வைக்கிற, அந்த டார்கெட்டை அடைவதற்கு நீ உன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிற, எப்படி நீ உற்சாக பண்ணிக்கிற, அதை போய் தொடறதுக்கு, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. எலன் மாஸ்க் பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. ஆமாங்க, he dared to say this. அவன் சொல்றான், இல்ல சார் நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்க சார், அதை மோட்டிவேட் எப்படி சார் ஆகுறீங்க அதை அச்சீவ் பண்றது? I already said the answer. I didn't get what you say. உன் கேள்வி எனக்கு புரியவில்லை சார். நான் கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சார். அவர் ஒரு பதில் சொன்னாருங்க. எலன் மாஸ்க் பதில் பாருங்க. நீ மோட்டிவேஷன் நீ தானே வச்ச, நீ தானே அந்த டார்கெட்டை வச்ச, அதை அடையிறதுக்கு நீ தானே உன்னை செலுத்திக்கணும். அடுத்தவங்களை கூப்பிடுவியா? நீ முடிவு செய். அடுத்தவர்கள் உனக்கு சின்ன புஷ் தான் கொடுப்பாங்க, நீ தான் போய் நிக்கணும். ஏங்க நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு மீட்டிங்கே கிடையாதுங்க எனக்கு. ஐ புஷ்ட் மை செல்ஃப். உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு பட்டிமண்டபத்தில், எங்களுக்கு எல்லாம் பெரியவர். அவர் ரொம்ப ஹியூமரா பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஹியூமர் தான் பேசுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு படம் இருக்கலாம், ஒரு கதை இருக்கலாம், ஒரு யாரேனும் ஒரு விருந்தினர் இருக்கலாம், ஒரு உணவு இருக்கலாம், ஒரு குழந்தை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை கடந்து போகிறது என்றால் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே கடந்து போவாதீங்க. அந்த ஹியூமர் ஸ்பீக்கர் சொல்றார், ஒரு குடும்பத்துல ஒரு கம்பெனில 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா போய் வேலை சேர்ந்திருக்காங்க. 10 வருஷமா சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. மத்தியான சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி சோறு தான் வந்திருக்கு. ஒருத்தன் டப்பா திறந்தா இட்லி, ஒருத்தன் டப்பா திறந்தா தரி சாதம் சார், ஒருத்தன் டப்பா திறந்தா சப்பாத்தி. 10 வருஷமா இதை சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணானுங்க, டேய் மனசு தங்க 3 பேரும் 10 நாள் டைம் கொடுப்போம்டா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு. இதுங்க டிஃபனை மாத்தலனா 10வது மாடியில இருந்து குச்சிடுறதுடா. எழுதுறா நோட்ஸ். எழுதிட்டாங்க, டப்பால போட்டாங்க. 10வது நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. டப்பா திறந்து பார்த்தா அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 3 பேரும் போனானுங்க, டுமு 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 டுமுன்னு விழுந்துட்டானுங்க. அந்த சொன்னேனே மானஸ்தனுங்கன்னு. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க 3 பேரும். 3 பேருடைய வீட்லயும் வைஃபுங்க ஓடி போய் இட்லி மேல விழுந்து அழுவுது. அந்த அம்மா, இப்படி நிஜமாவே செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா இட்லிக்கு பதிலா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம் இருக்குல்ல, அதுவோ அழுது, ஐயோ நீ உண்மையாவே செத்து போயிருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. ஆனா இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சு பார்த்துட்டு நிக்குது. நர்ஸ் கேக்குது, நீ அழுவலியான்னு. இல்ல அந்த 2 பேர் அழுகுறது ஓகே, ஏன்னா அவங்க சமைக்கிறாங்க. இந்த ஆள் தானே காலையில எந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு, இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுவான், இந்த ஆள் ஏன் குதிச்சான்னு யோசிக்கிறேன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெயிக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா காயல்பட்டினத்துல பிறந்தாங்க. எங்க அம்மா அங்க வாக்கப்பட்டாங்க.
எங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. காயல்பட்டினத்துல ஒரு கிழவி இருந்துச்சான், வயசானது 65 வயசு. அது எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுமா. 15 வயசுல இருந்து அது தொடங்கி இருக்கு. எலன் மஸ்க் தான் வரேன், நான் இது சொல்லிட்டு வரேன். அந்த அந்த பாட்டிய 50 வருஷமா பாம்புக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. எங்க எவனை கடிச்சாலும் மருந்து சொல்ற. கரெக்டா 50வது பொன்விழா ஆண்டுல கடிச்சிருச்சு. பாட்டிய கடிச்சிருச்சு ஒரு பாம்பு. பாட்டி கீழே கிடக்குது, நொர வாயில. பா பா பாஞ்சான். சுத்தி இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு பாட்டி கடிச்சது? கா 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 கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியன். மருந்து சொல்லு பாட்டி, எங்க வச்சிருக்க? அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சான் பாட்டி. செத்தால சாவேனே தவிர என் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்கின்ற வஞ்சக உலகத்தில் தான் பெறுகின்ற ரகசியங்களை உங்களுக்கு சொல்வதற்கான மனிதர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக அவர்களை விசாரியுங்கள், கேளுங்கள். ஸ்கில்ஸ் இருக்குல்ல, நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல லேர்னிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இதெல்லாம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு. நான் ஆகலாம், அவங்களாகலாம், இவங்க மாதிரி எல்லாம் ஆகலாம், யார் வேணும்னாலும் ஆகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில், வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில் லிசனிங் ஸ்கில். லிசன் பண்ணணும். யாராவது பேசுறாங்களா, போர் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எல்லாருமே ஆர்ப்பாட்டமாவும் ஆடம்பரமாவும் பேசிட போறாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன், ஆர்ப்பாட்டமாவும் அழகாவும் பேசுறவங்க, ஒரு செய்தி இருக்காது அதுல. ஜாலியா பேசிட்டு போயிருவாங்க. சில பேர் சோம்பலா பேசுவாங்க, சாதாரணமா பேசுவாங்க. ஆனால் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாணிக்க சொற்களை அவர்களுடைய அந்த சாந்தமான அந்த பேச்சிலே நாம் கண்டெடுத்துக் கொள்ளலாம். லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. கால் இருக்கின்றவர்கள் நடந்து கொள்ளுங்கள், கண்கள் இருக்கின்றவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது சொல்லவே இல்லை. காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மெட்டாபிசிக்கலி அது ஓபன்ல இருக்கணும், பிசிக்கலா ஓபன்ல இருக்கிறது இல்ல. மறைமுகமான ஒன்றை நாம் கவனம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த ரகசியம். என்ன தெரியுமா பிரச்சனை? புரியறது இல்லைங்க. சொற்கள் பெருசு பெருசா இருக்குது, பொருள் புரியறதே இல்லையே. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா என்ன? ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ். பல நாட்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. நான் இந்த அமெரிக்கா போயிட்டு வரும்போது ஜெட்லாக், நான் படுத்தா தூங்கிடுவேன் சார். என் பழக்கம் அது. திட்டினீங்கனாலும் தூங்கிடுவேன், அழுதா தூங்கிடுவேன், பசிச்சா தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன், சந்தோஷமா இருந்தா தூங்கிடுவேன். சத்தியம், இப்படி படுத்தா தூங்கிடுவேன். நான் எவ்வளவு கலரா இருந்தாலும் தூங்கிடுவேன். என் பழக்கம் அது. படுத்த உடனே தூக்கம் வந்துடும் எனக்கு. அன்னைக்கு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். தூக்கம் வரலைங்க. பயாலஜிக்கல் கிளாக் மாறுது. ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு. என் மேலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா இது தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. பெட்டுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். அதுல யாரோ கொண்டு வந்து கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது. திறந்து பார்த்தா 2 ஸ்வீட் சாப்பிட்டேன் ராத்திரி 12 மணிக்கு. சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுங்க, சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். அதனால தான் நம்ம ஜெயிச்ச உடனே நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஸ்வீட் குடு, ஸ்வீட் குடு, ஸ்வீட் குடுன்னு கேட்கறான். நான் என்ன சொல்றேன்? ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டா நீங்க சாப்பிடுங்க. ஸ்ட்ரெஸ் போகணும், அவ்வளவுதானே. இப்ப எலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி, ரகசியம் புரியணும் நமக்கு. இப்ப எனக்கு இது புரிஞ்சது இல்ல, ஸ்வீட் மேட்டர் புரிஞ்சது இல்ல, அந்த மாதிரி நமக்கு புரியணும். இந்த புருஷமார்களுக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லை. 25 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம் கூட வாழ்ந்த மனைவியை பார்த்து டெய்லி ஒரு டயலாக், நீ திருந்தவே மாட்டியா,
உன்னை திருத்தவே முடியாது. நீ என்ன டீச்சரா? அந்த அம்மா என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள், அவளை நேராக்க முயற்சி செய்யாத, உடைந்து போவாய். 25 வருஷம் வாழ்ந்துட்டு தானே வரோம். லேபர் ரூம்ல இருந்து டைரக்டா கொண்டு வந்து உங்க வீட்டுல போட்டாங்க எங்களுக்கு, நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. தெரியாதா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்ப புரிஞ்சிருச்சா?